பாத்தீங்களா இல்லையா சவுண்டு? ஆடுக்கெல்லாம் காப்பி ரைட் எடுக்க மாட்டான். ஆடு அவனே காசு சம்பாதிக்கிறான். அதெல்லாம் ஆடு காப்பி ரைட் பிரச்சனை பாட்டு தான் வெளியே வரும். வீடியோ பார்த்து தான் வந்தேன் நான். ப்ரோ வந்து நல்லா பட்ஜெட்டா கிளியரா கரெக்டா சொல்றாரு. இது இந்த சிஸ்டம் போட்டா இப்படிதான் எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சேலே பண்றாரு. இது வந்து 1200 இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வண்டிக்கு ஏற்ற மாதிரி வரும். பிரைஸ் நான் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாவே நோட்டீஸ் மேட் மட்டும் தான் இருக்கா? இல்ல நார்மல் மேட் கூட இருக்கு? நார்மல் மேட் இருக்கு, லப்பர் மேட் இருக்கு, 7D மேட் இருக்கு, 3D மேட் வைஸ் நிறைய இருக்கு. பிரைஸ் வைஸா வந்து ஜீப் ரோடு அந்த மாதிரி போவாங்க. நம்மளோட பிரைஸ் வைஸும் இருக்கட்டும், குவாலிட்டியா இருக்கட்டும், பெஸ்டா பண்ணி தரேன். இப்போ காம்போ கொடுத்துருக்கேன்னா இந்த காம்போ வந்து பாத்தீங்கன்னா கடையை தேடி வரவங்களுக்கு பெஸ்ட் பிரைஸா நான் பண்ணி தரேன். சிந்தாரிப்பேட்டில் இருக்க முஸ்தபா கார் ஜோன் அப்படின்ற கடைக்கு தான் வந்திருக்கு. எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப நாளா வீடியோ போடல. அதுக்கான ரீசன் என்னன்னா, என்னோட பார்ட்னர் மிஸ்டர் ராகேஷ் அவர்கள் வந்து ஃபாரின் போயிருந்தார் ட்ரிப்புக்கு. அதாவது ஃபேமிலி ட்ரிப்பா வந்து வெளியூர் போயிருந்தாரு. அந்த வெளியூர் எங்கன்னு பாத்தீங்கன்னா சேலம், திருச்சி, புதுக்கோட்டை அந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு இப்ப திரும்பி வந்திருக்காரு. ஸோ கொஞ்சம் நானும் பிஸியா தான் எடுக்க முடியல. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கேப்ல இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக பண்ண போறோம். ஸ்பெஷலைஸா என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது என்னோட காருக்கு வந்து நான் வாங்கி ஒரு 1 இயர் ஆச்சு. புதுசா பேஸ் வேரியன்ட் எடுத்து எதுவுமே நான் மாத்தவே இல்லை. ஸோ அதை மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், ஸ்பீக்கர் எல்லாமே போட்டு கொஞ்சம் நல்லா பண்ணலாம், காரை வந்து டாப் பண்ண மாதிரி மாத்தலாம் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமா சூஸ் பண்ண, நெட்லாம் சர்ச் பண்ண, நிறைய வீடியோஸ் பார்த்தேன் எங்க பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நான் ஒரு யூடியூப் வீடியோல பார்த்து பிடிச்ச கடை தான் வந்து முஸ்தபா கார் ஜோன் அப்படிங்கிறது. இவங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க மொத்தமாவே நீங்க வெளியில வேற எங்க கேட்டாலுமே எல்லாம் வந்து சிங்கிளா வாங்கணும்னுவாங்க. ஒரு ஸ்பீக்கரா இருக்கட்டும், ஒரு என்டர்டைன்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து சன்ஃபிளேம், பம்பர் எல்லாமே தனித்தனியா வரும். பட் இங்க காம்போ பேக்ல நிறைய கிடைக்குது. என்னென்ன காம்போ இருக்கு, அந்த காம்போல என்ன டிஃபரன்சியேஷன், பிரைஸ் ஏன் இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முஸ்தபா கார் ஜோனோட ஓனர் தம்பி நம்ம கூட இருக்காரு. போல நம்ம vlogsல வந்து இன்னைக்கும் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் தான் இருக்கும் போது ஃபன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும். என்னென்ன இருக்குன்னு கேட்கலாமா? ஹலோ ப்ரோ. ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கும் ப்ரோ. பார்த்து ரொம்ப சந்தோஷம். நானுமே வந்து யூடியூப்ல தான் பார்த்தேன். இவர் வந்து யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸ், நிறைய வீடியோஸ் நிறைய சேனல்ஸ் இன்டர்வியூ கொடுக்குறாரு. ப்ரோ உங்க பேர் என்ன? முஸ்தபா. முஸ்தபா, நீங்க தான் ஓனர் இல்ல? கரெக்டான ஆளு தான். சரி ப்ரோ, நம்ம ஷாப் எங்க இருக்கு முதல்ல சொல்லுங்க. நம்ம ஷாப் வந்து சிந்தாரிப்பேட்டை இந்த ஜெயின் கோயில் பக்கத்துலயே இருக்கு நம்ம ஷாப். அது ரமணன் ஹோட்டல் இருக்குல்ல, நேர்பே இருக்கு ஷாப். எல்லாருக்குமே பெரிய மேடு பிளஸ் வந்து ஜிபி ரோடு இதெல்லாம் வந்து கன்ஃபியூஷன் இருக்கும்ல. சோ நம்மது ஜிபி ரோடு கிடையாது. ஜிபி ரோடு இல்ல, நேர்பே நம்ம ஆப்போசிட்டா இருக்கு எல்லாமே. ஓகே, ஆப்போசிட்ல. இங்க என்ன ஸ்பெஷாலிட்டி நான் பார்த்தேன் அப்படின்னா, ஜிபி ரோடு உள்ள போனா லைனா நிறைய கடைங்க இருக்கும். கச்ச கச்ச எங்க போறதுன்னு தெரியாது. கார் எடுத்துட்டு போனா 10 பேர் வந்து விழுவாங்க. இங்க அந்த பிரச்சனை கிடையாது. ரொம்ப நீட்டா இருக்கும். லைக் ரோடுமே ஓப்பன் ரோடுனால பார்க்கிங் செப்பரேட்டா இருக்கு. ஆமா, பார்க்கிங் செப்பரேட்டா இருக்கு. எத்தனை வண்டி வந்தாலும் பார்க்கிங் அவைலபிள் நம்ம கிட்ட. ஓகே, பார்க்கிங் லாட் இருக்குனா அங்க வச்சு போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். ப்ரோ, இப்போ காம்போ பேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்ல பார்த்தோம், நிறைய சொன்னீங்க. என்ன காம்போ இருக்கு, என்ன இது எல்லாமே அப்படின்னு சொல்லுங்க. இப்போ பேசிக் மாடல் வண்டி இருக்கும்போது கம்பெனில வந்து 4 டோர் ஸ்பீக்கர் கொடுக்க மாட்டாங்க, சிஸ்டம் ஆடியோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி காம்போல போட்டீங்கன்னா நம்ம 7,999 இருந்து ஸ்டார்ட் ஆஃப் ஆகுது. 7,999 இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 464 சிஸ்டம் ஒன்று வந்துடும். தென் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏஹெச்டி கேமரா, 4 டோர் ஸ்பீக்கரு. ஸோ அதுக்கு வண்டிக்கு ஃபெசிலிட்டி தான் பேனல் வந்துடும். ஸோ எல்லாமே சேர்த்து ஃபிட்டிங்கோட சேர்த்து உங்களுக்கு 7,999 வந்துடும். 8,000 வந்துடும். 7,999 வெளியில நான் ரிசர்ச் வரைக்குமே நமக்கு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமும் ஸ்பீக்கர் மட்டுமே சேர்த்து 12 to 16,000 இந்த மாதிரி வருதுல்ல. சோ இது அடிஷனலா நீங்க வந்து ரிவர்ஸ் கேமரா பிளஸ் பேனல், அது இல்லாம லேபிள் சார்ஜ் எல்லாமே இன்க்ளூட், எல்லாமே சேர்த்து. ஓகே, இது வந்து ஒரு காம்போ. இது ஒரு காம்போ. இது இல்லாம இன்னொரு காம்போ என்ன? இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஸ்பீக்கர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, சிஸ்டமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துட்டு ரிவர்ஸ் கேமரா மட்டும் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா சிஸ்டம் கேமரா பேனலோட சேர்த்து உங்களுக்கு 5,500 ரூபாய் வரும். 5,500 வரும். என்னென்ன வரும் அதுல? அதுல சிஸ்டம் வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி கேமரா, அதுக்கான பேனல் ஃபிட்டிங்கோட சேர்த்து. பேனல் பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஹார்னஸ் பின் வந்துடும். அண்ட் அப்படி எந்த ஒரிஜினலும் கட் பண்ணாம சாக்கெட் டு சாக்கெட்லயே கனெக்டிங் பண்ணி கொடுத்துருவோம். எம்ஷோல்ல வந்து பார்த்தா அதே மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் வந்து 2 நாப் வச்சு 10.1 அந்த வீடியோக்காக 2K சொன்னீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டீங்கன்னா இது 7,999 காம்போ. இதே சேம் அதே மாதிரி சிஸ்டம், கேமரா, பேனல் எல்லாமே சேர்த்து 7,999 வரும். ஸோ அடிஷனலா ஸ்பீக்கர்ஸும் போடணும்னா 9,999 வந்துடும். 4 டோர் ஸ்பீக்கர் எல்லாமே சேர்த்து ஃபிட்டிங்கோட சேர்த்து 9,999 பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஜெம்ஸ்டோனோட
10 inch ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பிளஸ் வந்து ரிவர்ஸ் கேமரா, இது ரெண்டுமே வந்து வித் பேனல் லேபர் சார்ஜ்லாம் சேர்த்து 7,999. ஆமா சார். அடிஷனலா ஸ்பீக்கரோட சேர்த்து இந்த 2 ஸ்பீக்கரோட சேர்த்துனா 8,999. அதாவது 10,000. இந்த மொத்த காம்போ வந்து 10,000. ஆக்சுவலா நீங்க வெளியில செக் பண்ணுங்க, ஜெம்ஸ்டோனோட நாப் டபுள் நாப் வச்சது வந்து இது மட்டுமே எனக்கு தெரிஞ்சு 12 ரூபாய். கரெக்டா? கண்டிப்பா. ஏன்னா நான் நிறைய கடையில கேட்டேன், 12 ரூபா சொன்னாங்க. பிளஸ் ஸ்பீக்கர் எல்லாம் சேர்த்து ஒரு 14 ரூபா வந்துடும். இங்க எனக்கு தெரிஞ்சு 10,000க்கு வந்து வித் லேபர் சார்ஜோட நல்ல ஆப்ஷன் இது. ஸோ இது இல்லாம அடுத்த காம்போ என்ன இருக்கு? அடுத்த காம்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் நிறைய இருக்கு, சிஸ்டம்ஸ் எல்லாமே. அது ஒரு வாட்டி பாத்துக்கலாமா? டைமண்ட் எக்ஸிட்ல இது ஒரு ப்ராசஸான ஒரு வெப்சைட் வரும். ஸோ கொஞ்சம் ப்ரீமியம் வேணும்னா இந்த மாதிரி பிராண்ட் வைஸ்ல வரும். ரெண்டுமே ஓஜி தான், பட் அதோட இது வந்து ஃபர்ஸ்ட் காப்பி சொல்லுவாங்க. இதுக்கு மேல இருக்குதான் ஓய். இதுக்கு அடுத்ததெல்லாம் ரேஞ்ச் எல்லாம் இருக்கு, 2K 4K அந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் இருக்கு. ஸோ கஸ்டமர்னால இந்த டைமண்ட் எக்ஸைட் தான் இந்த ஒரு பிராண்ட் வரும். இதோட சாஃப்ட் காப்பி நிறைய விஷயம்லாம் இருக்கு, ப்ராசஸ்லாம் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கேட்கறது டைமண்ட் தான். ஜெம்ஷனுக்கு பாத்தீங்கன்னா அது காப்பி தான் சொல்லுவாங்க, பட் அதுவும் ஃபீச்சர்ஸும் சூப்பரா இருக்கும். பேசிக்கான ஒரு இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஆப்ல வரும். இது வந்து சிங்கிள். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்ட் சொல்லுவாங்க. நல்ல ஒரு 2K ஜெனுன் 2K இதெல்லாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 11.8 inch வரும். இது 360 கேமரா சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ராசஸ் எல்லாமே இதுல இருக்கு. சிஸ்டம் ஃபுல் ஓபன் பண்ணி ஸோ அதுக்கு தகுந்த ஒரு சிஸ்டம். இது வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக்ல தான் வரும். எல்லாம் நல்ல வெயிட்டா சூப்பரா இருக்கு. இது வந்து நல்ல மெட்டல் பாடி மாதிரி இருக்கு. சூப்பர் ஜென்யூன் இருக்கு. இது வந்து காம்போ ஆஃபர்ல வருமா தனியா வருமா? தனியா வரும். ஃபுல் ஸ்டோன். இது நிறைய பேர் கேட்பாங்க. ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. ரொம்ப பாசிட்டிவ். சூப்பரா இருக்கு பாருங்க. 10 inch 11.8 இது அடேங்கப்பா. தெரியுதா இதை போட்டு அது போட்டாங்க. நிறைய பேர் தெரியும். இன்ஃபோடெயின்மென்ட் யூஸ் பண்றவங்க தெரியும் நிறைய பேருக்கு. இது வந்து ஒரு பிராண்ட், ஆக்சுவலா ஒரு இட்டாலியன் பிராண்ட் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஐ அம் நாட் ராங், பட் ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட் தான் அது. இதோட ஒரிஜினல் வெர்ஷன் இருக்கு. பிளஸ் இந்த புல் ஸ்டோன் எனக்கு ரொம்ப பிடிச்ச புல் ஸ்டோன் தான் அது. ஜென்யூன் 2K 12 inch நல்லா இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? ஏன்னா இது வந்து ஹேண்டட் ஆட்டோ பார்க் இருக்கு. ஓகே. சைஸ் என்ன வரும்? 10 inch 9 inch வரும். ஓகே. இதுமே காம்போ கேட்டீங்க கொடுத்துவீங்க மொத்தம். ஓகே. மீன்ஸ் வந்து ஏகப்பட்ட கலர்ல இருக்கு. அந்த ஷேர் வைஸ் நீங்க எது வேணா போட்டுக்கலாம். பட் கவர்மெண்ட் ஆஃப் ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா 70-50 ஓகே. இந்த ரெண்டு தான் போட்டுக்கலாம். ஆனா நிறைய வண்டிகள் அந்த பிளாக் அவுட் போட்டுருக்காங்க. அது போடக்கூடாது. கஸ்டமர் டிபெண்ட் பண்றது. ஓகேனா போடலாம், ஆனா போடக்கூடாது. பட் வந்து ஃபைன் வந்து 50% மேல போனா ஃபைன். கரெக்டா? 70-50. அதாவது இதுல இது பொறுத்த வரைக்கும் கம்மியாகணும். பர்சன்டேஜ் அதிகமாக கூடாது. சன்ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நினைப்போம்னா 70% ரொம்ப டார்க்கா இருக்கும், 20% போடுங்கன்னு நினைப்பாங்க. அது கன்ஃபியூஷன் இருக்கும். அப்படி இல்லை. 100, 70, 20, 50 அப்படி இருக்கும். மேக்ஸிமம் 50 வரைக்கும் தான் போட முடியும். இது எல்லாமே யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஆஸ் பர் தமிழ்நாடு நார்ம்ஸ் படி விவிஐபிஸ் தான் போடுவாங்க. இதெல்லாம் என்ன பிரைசிங் வருது? 1500 ஸ்டார்டிங். ஓகே. இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் ஆன்டி கட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 70% தான் வரும் எல்லாமே. ஓகே. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் வைஸ் ஏகப்பட்டது. டிகிரேஷன் சொல்லுவாங்க, ஐஆர் அந்த மாதிரி சன்ஃபிலிம்ஸ் சொல்லுவாங்க. ஓகே ஓகே ரைட். சோ வேற என்ன இருக்கு? ஸ்பீக்கர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வோக்கல்ஸ் இருக்கு. ஓகே. வோக்கல் ஹெட்ஸா இது செப்பரேட்டா வாங்குனா என்ன பிரைஸ் வரும்? பிரைஸ் வைஸ் நிறைய சீரியஸ் இருக்கு, நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி வரும். கஸ்டமர்ஸ் வந்து ஒரு சீரியஸ் லைக் பண்ணுவாங்க. ஒரு RMS வாட்ஸ் எல்லாமே அது ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன வருது? ஸ்டார்டிங்ல இருந்து காம்பனன்ட் போடுங்க 3500 வந்து வருது. ப்ளோ பேங்க் அந்த மாதிரி பிராண்ட் வைஸ்ல இருந்து போடுங்க 3500 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது 1 lakh வரைக்கும் இருக்கு ஸ்பீக்கர்ஸ் மட்டும். இப்போ வெளியில எல்லாம் வந்து 1500 ஸ்பீக்கர் இருக்குன்றாங்க. ஆமா, கோஆக்சல் அந்த மாதிரி ஸ்பீக்கர் வரும். 1500 அந்த மாதிரி கோஆக்சல். இல்ல DSP இருக்கு. ப்ரொஜெக்டர் LED லைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா LED லைட்ஸ் இது எல்லாமே LED. பவர் கார்டு இருக்கு. 340 வாட்ஸ்ல வருது. ஓகே. ஸோ இது 600 கெவின் இருக்கு. இதுவே வந்து பாத்தீங்கன்னா வார்ம் வெயிட்ல இருக்கு. ஓகே. இதெல்லாம் பிரைஸ் வரும். பிரைஸ் வைஸ் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்குறோம். இதான் பிராண்ட் வைஸ்ல நமக்கு இதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஓகே. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஓகே. இது நம்ம கிட்ட இப்போ லாங் த்ரோ அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன? அது ப்ரொஜெக்டர் சொல்லுவாங்க. அது ப்ரொஜெக்டர் போறது. ப்ரொஜெக்டர் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி டிபெண்ட் பண்ணுது.
கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸாக வந்து ஜீப் ரோடு அந்த மாதிரி போவாங்க. நம்மளோட ப்ரைஸ் வைஸும் இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், பெஸ்ட்டாக பண்ணி தரேன். இப்போ காம்போ கொடுத்துருக்கேன்னா இந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா கடையை தேடி வரவங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக நான் பண்ணித்தரேன். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சர்வீஸும் இருக்கட்டும், ஃபிட்டிங்கும் இருக்கட்டும், எந்த காஸ்ட் இல்லாமல் தான் நான் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இதுமாரி வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ்ல வந்து டோர் வைசர், இந்த குரோமு அது எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வண்டிக்கு ஏற்ற மாரி வாங்க. நம்மகிட்ட பிராண்ட் வைஸாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே, இந்த மாதிரி ஸ்டிக்கரோட இனோவா பேர் வச்சு லோகோ வண்டியோட பேரோட வந்துரும். ஆமா, இதுல லோக்கல் எல்லாம் வரும். இது பிராண்ட் வைஸ் சூப்பரா இருக்கும். ஓகே, இது வந்து ரெயின் வைசர். ஓகே, இது என்ன ஒரு இதுக்கு பிரைஸ் மாறும். ஓகே, இதுக்கெல்லாம் காம்போ இருக்கா தனியா? இதெல்லாம் சின்ன ஐட்டம் காம்போல வராது. ஸோ ஃபுல் ஃபிட்டிங் பண்ணா சில விஷயம் நான் காம்ப்ளிமெண்டாகவும் கொடுக்குறேன். ஓகே, ரைட். வேற என்ன இருக்கு? கார் மேட் இருக்கு இல்லைங்க? ஃப்ளோர் மேட் இருக்கு. ஆமா, இது வந்து ஒரு காருக்கும் மாறும். ஆமா, வண்டிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஒரு வண்டி i20 பண்ணிருப்பாங்க. ஓகே, இது வேணா பிரைஸ் டிஃபரெண்ட் வரும். ஆமா, சின்ன வண்டிகள்லாம் 1500 மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வண்டிக்கு ஏற்ற மாதிரி வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேட்டு, இது வந்து ஃப்ளோர் மேட், நூடல்ஸ் மேட் சொல்லுவாங்க. பிராண்ட் வைஸா வரும் உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூஸ்டோன் சொல்லி பிராண்ட்ல வரும். ஸோ உங்களுக்கு பிரேக் டிரைவர் சைட்ல வருது. ஸோ இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகாம இருக்குது, பின்னாடி போகாம இருக்கு. சைடு எல்லாம் ஃபுல் டிச்சிங்கோட வரும். ஸோ பிராண்ட் வைஸா வரும். இது என்ன பிரைசிங் வரும்? இது வந்து 1200 இருந்து ஸ்டார்ட் ஆகும். அது வண்டிக்கு ஏற்ற மாதிரி வரும். பிரைஸ் நான் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாவே நோட்டீஸ் மேட் மட்டும் தான் இருக்கா? நார்மல் மேட் கூட இருக்கு? நார்மல் மேட் இருக்கு, லப்பர் மேட் இருக்கு, 7D மேட் இருக்கு, 3D மேட் வைஸ் நிறைய இருக்கு. கஸ்டமர் பிவிசி மேட் போடும்போது இதுக்கு மேல இது போட்டுருவாங்க. இப்போ புது ட்ரெண்டிங்ல வந்து காருக்கு ஃபிட்டிங் இன்ஃபோடெயின்மென்ட்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த கீழ சப்வூஃபர் மாதிரி போடுறாங்க. அதானே இது? ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா பைனியர்ல வந்து பாத்தீங்கன்னா மோனோ பிளாக் ஆம்ப் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டம் ஊஃபர்ஸ் எல்லாம் மாதிரி போடும்போது போடலாம். அதுக்கப்புறமா இதே மாதிரி நாக்காமுச்சில இருக்கு, ஆல்பென்ல இருக்கு. இது பைனியர்ல வந்து டபுள் இன் சிஸ்டம். பைனியர் இருக்கு. டபுள் இன் சிஸ்டம்னா இதுதான் இருக்கிறத உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிஸ்டம் இப்போ ஹேண்ட்ரைட் எல்லாம் போடுறோம்ல, அது மாதிரி டபுள் டின்னு சொல்லுவாங்க, 2D சிஸ்டம் சொல்லுவாங்க, டச் சிஸ்டம் சொல்லுவாங்க அது. ஸோ அப்புறம் ஆல்பென்ல இருக்கு, சப்வூஃபர்ல இருக்குல்ல? சப்வூஃபர் இருக்கு. சப்வூஃபர்ல GL ஆடியோ இருக்கு, G சோனிக் இருக்கு, ப்ளூஸ்டோன் இருக்கு, என்ன பிரைஸ் இருக்கு? மேக்ஸிங் பேசிக் ரேட் என்ன? 4500 இருக்கு ஆக்டிவ் சப்வூஃபர். ஓகே, மாஸ்ல அடிச்சு தர சப்வூஃபர்லாம் போட்டா கம்ஃபர்டபுள் இருக்கும். வேற இதெல்லாம் ஸ்பெக்கெல்லாம் சொல்லி சன்ஃபிலிம்ஸ் கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வைஸா வந்து ஜீப் ரோடு அந்த மாதிரி போவாங்க. நம்மளோட ப்ரைஸ் வைஸும் இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், பெஸ்ட்டாக பண்ணி தரேன். இப்போ காம்போ கொடுத்துருக்கேன்னா இந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா கடையை தேடி வரவங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக நான் பண்ணித்தரேன். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சர்வீஸும் இருக்கட்டும், ஃபிட்டிங்கும் இருக்கட்டும், எந்த காஸ்ட் இல்லாமல் தான் நான் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறேன். இப்போ மற்ற கடைக்கும் நம்ம கடை என்ன வித்தியாசம்னா, இப்போ சார் கூட நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு தான் நம்ம கடையை விசிட் பண்ணிக்கிறோம். அதேமாரி புதுசாக கஸ்டமர் வரவங்க எல்லாமே வேலையை பார்த்துட்டு நம்ம சர்வீஸ் அந்த குவாலிட்டி எல்லாமே பார்த்துட்டு நிறைய கஸ்டமர் ரெஃபரும் பண்ணுறாங்க. இங்கே போங்க பெஸ்ட்டாக இருக்கும், அது போதுங்க எங்களுக்கு. சார் இப்போ i20 வண்டிக்கு அக்சசரிஸ் எல்லாமே ஆடியோ அப்டேட் பண்ணுறோம். லைவ் லிவ்வே கேட்டுங்க ப்ரோ. வீடியோ பார்த்து தான் வந்தேன் நான். ப்ரோ வந்து நல்லா பட்ஜெட்டாக கிளியராக கரெக்டாக சொல்கிறாரு. இது இந்த சிஸ்டம் போட்டால் இப்படி தான் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சேலே பண்ணுறாரு. ஸோ மார்க்கெட்டில் நான் விசாரித்தேன், பிரதர் கிட்ட தான் ரொம்ப கம்மியா இருக்கு அண்ட் ஜென்யூன் ப்ராடக்டா இருக்கு எல்லாமே. நீங்க என்னென்ன பண்ணி அக்சஸ் போடுறீங்க? நான் இப்போ சிஸ்டம் போடுறேன், மேட் போடுறேன் அண்ட் ஃப்ரண்ட் ஷீட் போடுறேன். ஸோ பார்ப்போம், அவுட்புட் அவர் எடுத்து தராருன்னு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் எல்லாமே மாற்றிடுச்சு. இப்போ டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் நாப்பில் போட்டுருக்கிறோம். ஸோ ஃப்ரண்ட் காம்பனெண்ட்டு, பின்னாடி கோஎக்ஸல், ஆக்டிவ் சப்வூஃபர் எல்லாமே மாற்றிருக்கோம். வண்டியில் ஆடியோ எஃபெக்ட் எல்லாம் எப்படி இருக்கு ஒரு கஸ்டமர் சொல்லி வந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஹாப்பி. ஏன்னா நான் வந்து வண்டி வாங்கி ஜிபி ரோடு ஒரு 2 மணி நேரத்தில் விசாரித்தேன். இதுக்கு வந்து அந்தளவுக்கு பண்ண முடியாது, பேனல் கிடைக்காது. அவங்க என்னன்னா இந்த பழைய அந்த பயணியர் செட் மாதிரி அந்த மாதிரி செட்லாம் சொன்னாங்க. நான் இது பண்ணதுனா இந்த மாதிரி எனக்கு ஒரிஜினல் செட்டு மாதிரி வேணும்னு நான் எதிர்பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெஃபர் பண்ணார். அவர் மூலிமா வந்தேன். நான் வந்து இந்த மாதிரி இங்கே நம்ம சிந்தாரிப்பேட்டில் ஒருத்தர் இருக்காரு, அவர் போய் பாருங்க. நான் அப்போ தான் உங்களை வந்து பார்த்தேன், உங்கள்கிட்ட சொன்னேன். நீங்களும் சொன்னீங்க பொலேரோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன், பண்ணலாம், முடியாது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. சரி வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிட் பண்ணீங்க. இந்த ஏசி டெத்துலேருந்து இதெல்லாம் வந்து எனக்கு மானிட்டரோடு நான் கேட்ட மாதிரி பண்ணிட்டீங்க. இப்போ சவுண்டு மட்டும் நம்ம எப்படி இது செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரிஜினலில் கேட்குற மாதிரி அந்த ஃபீல் இருக்குது. கம்பெனி
இப்போ இனோவா கிறிஸ்டா, அந்த கியா கார்லாம் அவங்களுடைய செட்டு வரும் பார்த்தீங்களா, போஸ் செட்டு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. சூப்பர். நீங்கள் வந்து ஒரு ஐடியா ஒன்று கொடுத்தீங்க, தனியாக நம்ம சம்ப ஒரு ஆம்ப் ஒன்று போட்டு அந்த காம்பனன்ட் போடலாம். நீங்கள் ஃப்ரண்ட் சீட்டு நம்ம டோர் பேடில் பண்ணி தந்தீங்க, எக்ஸ்ட்ரா பண்ணிட்டீங்க, சூப்பராக இருந்துச்சு. நான் கூட நினைச்சேன் அந்த ஸ்பீக்கர் உள்ள உட்கார மாட்டேன், எப்படி நீங்க பண்ண போறீங்க, டோருடைய அளவு இவ்வளவுதான் இருக்கு, அந்த மேக்னெட் நீங்க அதை வந்து எப்படி பண்ணுங்கன்னு பார்த்தா டிஃப்ரெண்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. எனக்கு வெரி ஹாப்பி, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். மியூசிக் வந்து நான் ரொம்ப லைக் பண்ணி கேட்பேன். ஆனா நான் இவ்வளோ இதுவாக இது பண்ணீங்க. பேக்ல ஒரு 2 ஓவலு பிளஸ் சப் ஒன்று சொன்னீங்க. நான் வந்து பிளாட்டா கேட்டேன், நீங்க அது போட்டா நல்லா இருக்காது, நான் ஒரு இருக்குன்னு நீங்க ஒரு ஐடியா சொன்னீங்க, அதை வச்சு நம்ம பண்ணோம். நல்லா சூப்பரா இருக்கு. இந்த காம்பனன்ட் சவுண்டு எல்லாமே வேற லெவல் ஃபீல். இன்னொரு நான் கேட்கலாமா? கேளுங்க. மனசு உனக்காகவே கரங்கள் ஏக்கம் சுகமான நாள் காத்திருக்கும், விண்ணை பார்த்து நம் ஆசைகள் காணாத காண தேவும் இந்த மாதிரி பேஸ் வேரியன்ட்ல ஸ்பீக்கர் வராது. நான் அதுல பாக்ஸ், அந்த ஸ்பீக்கருக்கு உள்ள வந்து ரவுண்டா ஒரு வுட்ல வந்து ஒரு பாக்ஸ் செய்வாங்க. அந்த பாக்ஸ் செஞ்சு அது உள்ள அட்டாச் பண்ணி அதுக்கு மேலதான் வந்து ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணுவாங்க. இது இல்லாம ரிவர்ஸ் கேமரா இருக்கு. ஸோ இப்போ இந்த டச் இன்ஃபோடெயின்மெண்ட் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க. அது இல்ல சவுண்டு ஆடுக்கெல்லாம் காப்பிரைட் எடுக்க மாட்டான், ஆடு அவனே காசு சம்பாதிக்கிறான், அதெல்லாம் ஆடு காப்பிரைட் பிரச்சனை பாட்டு தான் வெளியே வரும். இல்ல எப்படி மஜாவா இருக்கா? அடிபடியா? இதுக்கு மேல காமிச்சா பிரச்சனை தான் வரும். பாத்தீங்களா சவுண்ட் ஸ்பீக்கர்ஸும் நல்லா போட்டிருக்கேன் சூஸ் பண்ணி. ஏன்னா காம்போல எடுத்தது தான். நான் எடுத்த காம்போ வந்து 10,000 போட்டேன். இது பிளஸ் வந்து ரிவர்ஸ் கேமரா இருக்கு, பிளஸ் டேஷ் கேம் வந்துடும், அதுக்கப்புறம் ஒரு மைக்கு. இதெல்லாம் வெளியில வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் இதுதான் வந்து டேஷ் கேம். கீழே குட்டியா தெரியுதா? ஃப்ரண்ட்ல வந்து லென்ஸ் இருக்கும். இதை மெமரி கார்டை போட்டு இங்கே பார்த்துக்கலாம். நல்ல காம்போ. ரிவர்ஸ் கேமரா வந்து இதில் காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த ஃப்ரண்ட்ல இப்போ நான் ஆட்டோமேட்டிக் வண்டினா நம்ம வந்து பேக் அடித்தோம் அப்படின்னா ரிவர்ஸ் கேமரா இருக்கும். ஐயோ வண்டி ஆன் பண்ணல இன்னும். இப்போ ரிவர்ஸ் கேமரா இருக்காது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம போட்டதுல நல்லாவே இருக்கு. ரிவர்ஸ் கேமரா மஜாவா இருக்கு. இந்த காம்போவில் டெஃபினட்டா இது வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. நாங்கள் எடுத்துட்டோம். ஏன்னா நாங்கள் பார்த்து எங்கே போனாலும் பொறுக்கி என்ன பெஸ்ட்டாக கிடைக்கும்னு எடுப்போம்ல, அந்த மாதிரி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸில் போடுற பாட்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த கார் அக்சசரிஸ் இந்த ஷாப்போட ஸ்பெஷாலிட்டி. நீங்களும் வாங்க, வந்துட்டு காம்போவில் எதாவது இருக்கான்னு சொல்லி சூஸ் பண்ணுங்க, டச் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து. ஆனால் கரெக்டாக வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் மட்டும் பார்த்து வாங்கிடுங்க. ஸ்பீக்கர்ஸ் இதனாலும் போட்டுக்கலாம். இன்ஃபோடெயின்மெண்ட்டும் ரிவர்ஸ் கேமரா மட்டும் HD ஒன்று HD, நான் வந்து UHD தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் என்னவோ அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ வேற என்ன விசேஷங்கள், இதோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கலாம். ஸோ அது வரைக்கும் சந்தோஷமா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அடுத்தது ராகேஷன் அந்த மாதிரி ஃபாரின் போகாமல் இருந்தாருன்னா சீக்கிரம் வீடியோவில் வர வச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இப்போது சேலமில் இருக்காப்புல நினைக்கிறேன். ஃபாரின் நமக்கு தான் ஃபாரின், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். எல்லோரும் சந்தோஷமாக சரிங்க. முடிஞ்ச வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்யூ ஸோ மச். பாய்.